அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இதை வாசிப்பதற்கு முன்பாக உங்கள் கண்களை அன்பாக மூடுங்கள். உங்கள் அன்பான இதயத்திற்குள் ஆழமாக சொல்லுங்கள், ஆழமாக செல்லுங்கள். அங்கு சில கண நேரங்கள் தங்குங்கள். பிறகு தொடர்ந்து வாசியுங்கள். உங்கள் பொட்டணத்தை சோதித்து பாருங்கள். நமது வாழ்க்கை என்னும் இந்த பயணத்தில் நமது கவனத்தை எங்கே நாம் போடுகிறோம், மேலும் எங்கேதான் போட்டாக வேண்டும்? முன்னொரு காலத்தில் 2 மனிதர்கள் தங்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணத்தின் போது அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்கள். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர்கள் இருவருமே போய் சேர வேண்டிய இடம் ஒரே இடம்தான் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். எனவேதான் இருவரும் சேர்ந்தே பயணத்தை தொடர்ந்தனர். அவரவர்களுடைய சொந்த வழிக்கு செல்லும் சமயம் வரும்போது ஒருவர் அடுத்தவரிடம் கூறினார், சகோதரரே, நாம் இருவரும் 1 வாரமாக ஒன்று போல்தான் தங்கியிருந்தோம். நான் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா? அடுத்தவர் பதிலாக, இல்லை இல்லை, என்னால் முடியவே இல்லை. முதல் பயணி கூறினார், சகோதரரே, நான் ஒரு புகழ் வாய்ந்த திருடன். ஆனால் நீரோ என்னை காட்டிலும் மிகச் சிறந்த திருடனாக இருக்கிறீர்கள். என்னை விட 10 அடிகள் முன்னே இருக்கிறீர்களே. அந்த 2வது பயணி கூறினார், எப்படி? முதல் பயணி, உங்களிடம் இருந்து ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் நான் தொடர்ந்து உங்களிடம் 7 நாட்களாக தேடிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் எதுவுமே கிடைக்காமல் தோல்வியடைந்தேன். இந்த மாதிரியான நீண்ட பயணத்தில் நீங்கள் ஏன் உங்களோடு எதுவுமே எடுத்து வரவில்லையே? இது எப்படி சாத்தியமாகிறது? நீங்கள் முழுவதுமாக வெறும் கையோடு இருக்கிறீர்கள் என்றார். இதை கேட்டவுடன் அந்த 2வது பயணி கூறினார், என்னிடம் விலை மதிப்புள்ள வைரம் ஒன்றும் மேலும் சிறிது வெள்ளி நாணயங்களும் உண்டு. இதை கேட்டவுடன் அந்த முதல் பயணி மிகுந்த வியப்புடன் கூறினார், அப்படி இருந்தால் நான் அவ்வளவு முயற்சி எடுத்தும் என்னால் அது ஏன் கண்டுபிடிக்க முடியாமல் ஆகிவிட்டது? அந்த 2வது பயணி சிரித்து கொண்டே பதில் கூறினார், நான் வழக்கமாக அந்த வைரத்தையும் வெள்ளி நாணயங்களையும் ஒரு சிறிய பையில் போட்டு அதை உங்கள் பையில் போட்டு விடுவேன். 7 நாட்களாக நீங்கள்தான் என் பையையும் சேர்த்து கவனித்தீர்கள். நான் என்னுடைய பையை கவனிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் ஆகிவிட்டது. ஆகவே எப்படி உங்களுக்கு எதுவும் கிடைக்கும்? எல்லா மனித ஜீவன்களிடமிருந்து இருப்பது இதே பிரச்சனைதான். தன்னிடம் இருக்கும் மகிழ்ச்சியை யாருமே சந்தோஷமாக உணர்வது இல்லவே இல்லை. ஆனால் பிறரது மகிழ்ச்சிக்காக வருத்தப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்களது கண்கள் எப்போது மற்றவர்களின் பைகளின் மீதே இருக்கிறது. கடவுள் எப்போதும் புதிய மகிழ்ச்சியை நமது பைகளில் போடுகின்றார். ஆனால் நமது பொட்டணத்தை பார்ப்பதற்கு நமக்கு நேரமில்லாமல் ஆகிவிட்டது. இதுதான் அனைவரிடமுள்ள அடிப்படை பிரச்சனையாகும். எப்போது ஒரு மனிதர் அடுத்தவரை உற்று பார்ப்பதை நிறுத்துகிறாரோ அந்த கணத்திலேயே எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உங்களுடைய சொந்த பொட்டணத்தை பாருங்கள். வாழ்க்கையின் ஆழமான மந்திரம் என்னவென்றால், நீ உன்னை ஆராய்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையில் முன்னேறி செல்லும்போது, நீ உன்னை ஆராய்ந்து அறிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையில் முன்னோக்கி செல்லும்போது வெற்றி உனக்காக காத்து கொண்டே இருக்கும். புரிகிறதா? நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாக நற்புலரி வணக்கங்கள்.